இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வராமே இருக்கும். அவங்களுக்கு காலகாலத்தில் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸும் பிரச்சனை இல்லாமல் வரும். இதுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால அப்புறம் சுவாச பிரச்சனையும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சுவாச பிரச்சனையும் இருக்காது. இதை குழந்தைகளுக்கு பொதுவாகவே இந்த வாசனை பொருட்கள் சேர்த்து சமைச்சாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏலக்காவை மட்டும் கொஞ்சம் அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டால் நல்லது. ஏன்னா அது வந்து மேல் ஃபர்டிலிட்டிக்கு வந்து கொஞ்சம் அதாவது ஒரு சிலருக்கு அது வந்து ஒத்துக்காது. அது வந்து உஷ்ணமாக்கக்கூடிய வல்லது கவுண்டை வந்து அதை பெருக்காது. அதனால அதை மட்டும் தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் சாதாரணமாகவே எல்லாமே சேர்த்துக்கிட்டே வரலாம். உணவை வந்து முன்னோர்கள் நம்ம வந்து மருந்தாக தான் பார்த்து அதை சேர்த்துட்டே வந்தோம். இப்போ அதை நம்ம உணவாகவே பார்த்தாலும் சரி மருந்தாக பார்த்தாலும் சரி எதுவுமே அது நமக்கு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கும், உடலுக்கு ஏற்ற மருந்தாகவும் அமையும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி தாராளமாக சித்தா கேரை அணுகலாம்.